பிராண்டி செய்திகள். விவசாயம் இனி அரசு பணி. மதுக்கடைக்கு பதில் பால் பண்ணை. காரைக்குடியில் சீமான் ஆவேச முழக்கம். இது வெற்று வாக்குறுதி அல்ல, தமிழ் தேசியத்தின் எழுச்சி. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 21, 2026. தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிய இன்னும் சில நிமிஷங்களே இருக்கிற இந்த உச்சக்கட்ட நேரத்துல காரைக்குடியே அதிர்து பாஸ். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னோட சொந்த மண்ணான காரைக்குடியில நின்னு திராவிட கட்சிகளை அக்குவேறு ஆணிவேரா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி தகவல்கள். இறுதிக்கட்ட வேட்டை. பிரச்சாரம் முடிய போற கடைசி நேரத்துல காரைக்குடியில பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்டு சீமான் சீறியிருக்காரு பாஸ். திராவிட ஆட்சி மீது தாக்குதல். 50 வருஷ திராவிட ஆட்சியில ஊழலையும் மதுவையும் தவிர மக்களுக்கு என்ன கிடைச்சது? இலவசங்களை கொடுத்து மக்களை பிச்சை எடுக்க வச்சுட்டாங்கன்னு திமுக அதிமுக 2 பேரையும் சாடியிருக்காரு. விவசாயமே அரசு பணி. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா விவசாயத்தை அரசு பணியா மாத்தி விவசாயிகளுக்கு மாதா மாதம் அரசு ஊதியம் வழங்கப்படும்னு ஒரு மெகா வாக்குறுதியை தந்திருக்காரு பாஸ். மதுக்கடைக்கு மூடு விழா. தமிழகத்துல பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம், மதுக்கடைகளை மூடிட்டு அந்த இடத்துல பால் பண்ணைகளை திறப்போம்னு அதிரடி காட்டியிருக்காரு சீமான். சமமான கல்வி மற்றும் மருத்துவம். தரம் வாய்ந்த கல்வி, உலக தரம் வாய்ந்த மருத்துவம், இது ரெண்டும் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் சமமா இலவசமா கிடைக்கும்னு உறுதியளிச்சிருக்காரு பாஸ். விவசாயி சின்னம் உயிர் நாடி. விவசாயி சின்னம்ங்கிறது வெறும் அடையாளம் இல்ல, அது இந்த மண்ணோட உயிர் நாடி. நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக வாக்களியுங்கள்னு உருக்கமா பேசினாரு. 2026 தமிழ் தேசிய எழுச்சி. இந்த தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றம் கிடையாது, இது தமிழ் தேசியத்தோட எழுச்சி. மாற்றத்தை தேடி மக்கள் வர்றாங்கன்னு சீமான் நம்பிக்கையா சொல்லியிருக்காரு பாஸ். சீமானோட இந்த ஆவேச பேச்ச பாக்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உன் பலம் எதுன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உன் எதிரி யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ சீமான் தன்னோட எதிரி யாருன்னு தெளிவா அடையாளம் காட்டிட்டாரு பாஸ். விவசாயத்தை அரசு பணியா மாத்திர சீமானோட இந்த திட்டம் சாத்தியமா? காரைக்குடி மக்கள் சீமானை சட்டசபைக்கு அணுகுவாங்களா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்ஸ்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட், உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.